ஹே கைஸ், வெல்கம் டு யுவர் சேனல். ஸோ இப்போ பார்க்க போகிறது ரேஷியோவில் வந்து ரெண்டாவது பார்ட்டு, சரிங்களா? பார்ட்டு 2 வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து என்ன மாடல் அப்படின்னா, முழு எண்ணை விகிதமாக மாற்றுதல், சரிங்களா? ஒரு ஹோல் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை வந்து ரேஷியோவில் வந்து எப்படி வந்து மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இதில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான சம், சரிங்களா? நான் வந்து பார்ட் 1 போட்டிருப்பேன். அந்த பார்ட் 1 பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 பாருங்கள், சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ என்ன அப்படின்னா, நான் இந்த சம் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் சம் சால்வ் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிடலாம், உங்களுக்கு அந்த ஐடியா கிடைச்சிரும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். 72 பேர் கொண்ட ஒரு வகுப்பில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:4 எனில் மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் 72 பேர் மொத்தமாக இருக்காங்களாம். இதில் வந்து மாணவர்களும் இருக்காங்க, மாணவிகளும் இருக்காங்க, சரிங்களா? அவங்களோட ரேஷியோ என்ன அப்படின்னா 5:4 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து இருக்காங்க. புரியுதா? அதாவது என்ன அப்படின்னா 72 பேர் டோட்டலாக ஒரு கிளாஸில் இருக்காங்க. அதில் பாய்ஸ் கேர்ள்ஸ், பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5, கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4, சரிங்களா? இப்போ செப்பரேட்டாக வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இதில் மாணவர்களோட எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா 5x + 4x = 72. புரியுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு? இங்கே வந்து எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது, சரிங்களா? எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. 5x + 7xக்கு ஈக்குவல் தான் இந்த 72, சரிங்களா? அப்போ 9x = 72. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 8, 9 நமக்கு 72 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும், சரிங்களா? அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா மாணவர்களின் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. மாணவர்கள் அப்படிங்கிறது 5x, அப்போ 5 × 8, அப்போ 40 கிடைக்கும். அப்போ ஆன்சர் ஏ. ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ரூ 960 குமார், ராஜ் இருவருக்கும் 3:5 என்ற விகிதத்தில் பிரித்தால் ராஜுக்கு குமாரை விட எவ்வளவு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா 960 ரூபா அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜ் அப்புறம் குமார் 2 பேருக்கும் உள்ளது தான், சரிங்களா? அவங்களோட இந்த பணத்தோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா குமார் அப்புறம் ராஜ். குமாருக்கு வந்து 3 பங்கு, இவருக்கு வந்து 5 பங்கு அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது, சரிங்களா? அப்போ இங்கே ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 3x + 5x அப்படிங்கிறது 8xஆக இருக்குமா? 8xக்கு ஈக்குவல் தான் இந்த 960. அப்போ x ஈக்குவல் என்ன வரும்? இந்த 8 நீங்கள் இதில் அடித்து கொடுத்தீங்கன்னா 1 8 8, மிச்சம் வந்து இங்கே 1 2 8 16, 120ன்னு கிடைக்கும். கரெக்ட் தானே? 120 கிடைக்கும். இப்போ என்ன அப்படின்னா ராஜுக்கு குமாரை விட எவ்வளோ அதிகம்னு கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ குமாருக்கு என்ன? குமார்ன்றது என்ன? கே. 3 × 120, அப்போ எவ்வளோ வரும்? 3 120 அப்படிங்கிறது உங்களுக்கு 360 கிடைக்குமா? அடுத்து ராஜ் வந்து என்ன? 5 பங்கு, 5 × 120 600 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? இந்த 600க்கும் 120க்கும் என்ன வித்தியாசம்? அவ்வளோதான் ஆன்சர், சரிங்களா? 600க்கும் 120க்கும் டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா 240ன்னு இருக்கும், சரிங்களா? ஆப்ஷன் சி. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இது வந்து ஒரு எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு மாடல். ரயில்வே, NTPC எல்லாத்துலேயுமே ரயில்வேக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிறு 2:3:7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது. முதல் துண்டின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு கயிறு வந்து இருக்குது, சரிங்களா? இந்த கயிறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 துண்டாக வந்து கட் பண்ணுறாங்க, சரிங்களா? 3 துண்டாக கட் பண்ணுறாங்க.
அதில் முதல் துண்டு வந்து 2, மூணாவது துண்டு 3, ரெண்டாவது துண்டு 3, மூணாவது துண்டு 7 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. சரிங்களா, ரேஷியோவில் இருக்குது. ஆனால் எவ்வளோன்னு தெரியாது. இது எத்தனை மீட்டரு, இது எத்தனை மீட்டரு, இது எத்தனை மீட்டர்னு தெரியாது. ஆனால் மொத்த மீட்டர் என்ன 24. ஆனால் 3த்துக்கான ரேஷியோ கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்போ 7 3 10 12. ஸோ 12 எக்ஸுக்கு ஈக்குவல் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த 24. சரிங்களா, அப்போ எக்ஸ் என்ன வரும், ஒரு 12 12 2 12 24. அப்போ எக்ஸ் வந்து 2. அப்போ அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா முதல் துண்டின் நீளம் தான் கேட்குறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு துண்டு. சரிங்களா, ஃபஸ்ட்டு துண்டு என்ன அப்படின்னா 2x. அப்போ 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன 2. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் 2 × 2 4. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். சரிங்களா, ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். 3500ஐ 2:5 என்ற விகிதத்தில் இருவருக்கு பகிர்ந்தால் அதிக பங்கு பெறுபவர் எவ்வளவு பெற்றிருப்பார்னு கேட்குறாங்க. அதாவது 3500 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. ஓகே, 3500 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. இதை வந்து 2:5 அப்படிங்கிற விகிதத்தில் வந்து பிரிக்கிறாங்க. அப்படின்னா இதில் பெரிய விகிதம் என்ன அப்படின்னா வந்து 5 தான் பெரிய விகிதம். 5க்கு தான் ஒரு பெரிய தொகை வந்து இப்போ இருக்கும். சரிங்களா, அப்போ அந்த 5 பங்குங்கிறது எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது 3500 2:5 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிக்கிறாங்க. சரிங்களா, இதில் வந்து இதுதான் வந்து ரொம்ப பெரிய வேல்யூ. அப்போ இவர் தான் அதிகமாக வாங்கியிருப்பார். ஆனால் எவ்வளோ வாங்கியிருப்பார், அப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 5x + 2x எவ்வளவு 7x ஈக்குவல் 3500. அப்போ எக்ஸ் ஈக்குவல் 5 வருமா, 5 7 35. அப்போ 500 கிடைக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பெரிய அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பெருசு வந்து 5x தான். 5xனால் வந்து எவ்வளோ கிடைக்கும் 2500 வரும். சரி தானே, 5 5 25 2500. ஆப்ஷன் சி தான் அதுக்கான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். அலிகேஷன் மிக்சர்லலாம் இது போல் கான்செப்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி மாடல் பார்த்துக்கிறது பெட்டர். 36 லிட்டர் பாலை 1:2:3 என்ற விகிதத்தில் 3 பாத்திரங்களில் ஊற்றினால் 3வது பாத்திரத்தில் எத்தனை லிட்டர் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக 36 லிட்டர் பால் வந்து இருக்குது. அதை 3 பாத்திரத்தில் பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாத்திரம், செகண்ட் பாத்திரத்தில் 2 பங்கு இருக்குது, 3வது பாத்திரத்தில் 3 பங்கு இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து இதை 3த்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ 5 3 5 6 வருமா. ஸோ 6 எக்ஸுக்கு ஈக்குவல் தான் பார்த்திங்கன்னா இந்த 36. அப்போ எக்ஸு அப்படிங்கிறது என்ன 6 6 36. ஸோ எக்ஸு ஈக்குவல் 6 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். அவங்க கேட்குறது 3வது பாத்திரத்தில் எத்தனை லிட்டர் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 3வது பாத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது தான். சரிங்களா, அப்போ 3 × 6 என்ன 1 6 3 24. அப்போ 24. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். 90இன் கூட்டுத்தொகை கொண்ட இரு முழு எண்களின் விகிதம் பின் வருவனற்றில் எதுவாக இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. அதாவது 90 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு முழு எண் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை நம்ம வந்து எண்களின் விகிதம் இதுவாக இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, எதுவாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது இது எப்படியும் நம்ம வந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா, 2ஆக நம்ம வந்து பிரித்தோம் அப்படின்னா அதான் இரு முழு எண்கள். சரிங்களா, எப்படி பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா இதை எடுத்துக்கோங்களேன். இப்போ 90 டிவைடட் பை இப்போது இதையும் ஆட் பண்ணுங்களேன். ஆப்ஷன் ஏவை பாருங்களேன். 3 + 5 2 அப்படிங்கிறது என்ன 5 கிடைக்கும். அப்போ 1 5 5 மிச்சம் 4 8 5 40. அப்போ இது முழுமையாக வந்து பிரிக்க முடியுது. சரிங்களா, இந்த 90 அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி பிரிக்கலாம் 2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிக்க முடியும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிட்டு. அடுத்து ஆப்ஷன் பியை செக் பண்ணி பாருங்களேன்.
90 வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 5:9 3ங்கிறது 4ங்கிறது 9ஆக வரும். அப்போ 10 9 90. அப்போ இதுவுமே பிரியுது. அப்போ 90 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 4:5ங்கிற ரேஷியோவில் பிரிக்கலாம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இதுவும் வந்து கிடையாது. அடுத்து பாருங்களேன், 90 ஆப்ஷன் சி வச்சு செக் பண்ணி பார்ப்போம். 8 8 16 16 1 -15. ஸோ 15. இப்போ இதை அடிச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் அடிக்கலாம். 8 15 90 வரும். ஸோ இதுவும் வந்து கிடையாது. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது ஆப்ஷன் டி தான். அப்போ 90 வகுத்தல் 5 + 7 அப்படிங்கிறது எவ்வளோ கிடைக்கும்? 12 கிடைக்கும். 6 2 12. இங்கே வந்து மேலே 30 வரும். 45 வரும். அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் அடிக்க முடியாது. சரிங்களா? இங்கே 2 டிஜிட் இது இரட்டைப்படை ஒற்றைப்படை அடிக்க முடியாது. ஆன்சர் பாயிண்டில் தான் வரும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஒரு பெட்டியில் 60 பந்துகள் உள்ளன. சிவப்பு மற்றும் நீல பந்துகளின் விகிதம் பின்வருவனவற்றில் எது இருக்க முடியும்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் 60 பந்துகள் இருக்குது. சரிங்களா? 60 பால் வந்துருக்கு. இந்த 60 பாலை வந்து எப்படி நம்ம வந்து பிரிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஏதோ ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக இருக்குது. நம்ம முன்ன பார்த்தது என்ன அப்படின்னா வந்து எது பிரிக்க முடியாதுன்னு பார்த்தோம். இதை வந்து எப்படி பிரிக்கலாம், எந்த வேல்யூ வந்து எந்த ரேஷியோ விகிதத்தில் வந்து பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது 60 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்களேன். 7 + 2 அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 9ன்னு கிடைக்கும். 3 9 2 3 6. இதுக்கப்புறம் நீங்கள் அடிச்சிங்கன்னா 6 3 18 ஆகிடும். அப்புறம் பாக்கி 2 அப்புறம் பாயிண்டில் போய்டும் வேல்யூ. அப்போ கண்டிப்பாக ஏ கிடையாது. அடுத்து பியை செக் பண்ணுங்களேன். 60 வகுத்தல் இங்கே வந்து 10:1 10:1 11ன்னு வருமா? அப்போ 11 அடிச்சிங்க இது பண்ணிங்கன்னா 5 11 55. சரிங்களா? பாக்கி இருக்கக்கூடிய 5 பாயிண்ட் வச்சு தான் இங்கே ஆன்சர் வரும். அப்போ இதுவும் கிடையாது, பியும் கிடையாது. அடுத்து சியை செக் பண்ணுவோமே. 60 வகுத்தல் / 12 கிடைக்கும். சரிங்களா? 7 5 12 வருமா? அப்போ 12. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 1 6 6 12 5 6 60. சரிங்களா? அப்போது இது திரும்ப அடிச்சிங்கன்னா 5. ஸோ ஆப்ஷன் சி தான் வரும் இதுக்கு. சரிங்களா? நம்ம டியை கூட செக் பண்ண வேண்டாம். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சராக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதில் நம்ம வந்து ஒரு டோட்டலாக ஒரு 7 சம் பார்த்துருக்கோம். சரிங்களா? இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இந்த மாதிரி சம் எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த 7வது சம்மாக இருந்தாலும் சரி, 6வது சம்மாக இருந்தாலும் சரி, 5 அப்புறம் இந்த 3வது சம், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.